வெயிட் லாஸ்க்கு சாம்பார் கூட இந்த மாதிரி சாப்பிடுங்களேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடாயில துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுல வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே வந்து பொடியா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பொரியல் பண்றதுக்கு கத்திரிக்காயும் சைட்ல நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் கேரட்டும் முருங்கைக்காவும் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க வேற எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் பொரியலும் இந்த சைடுல வந்து வதக்கி விட்டுட்டு இருந்தேங்க. நல்லா இருக்கும்ல, அதனால. அதுக்கப்புறம் வந்து நான் எப்பவுமே மசாலாவுக்காக வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தாங்க வந்து சேர்ப்பேன். அதுக்கப்புறம் சாம்பார்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி வந்து கரைச்சி ஊத்திட்டு சாம்பார் தூள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம எண்ணெயில வந்து காய வதக்கி பண்றதை விட இந்த மாதிரி பருப்போட வேக வைக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. ஸோ அதனாலதான் வந்து வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் தாளிச்சு கொட்டும் போது கொஞ்சமா எண்ணெயில தாளிச்சு கொட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும், வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு லஞ்ச் இந்த மாதிரி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.